சிவனாலயம் வரம் தருமாலயம் இது பனிதம் வாகத்த பிரதிபத்ததே ஜகதௌ பிதரம் வந்தே பார்வதே பரமேஸ்வரம். சர்வ லோகங்களுக்கும் நாயகனாகிய எல்லாம் வல்ல பார்வதியம்பாள் உடனுரை பரமேஸ்வர பெருமானுடைய கமல பொற்பாதங்களை தொழுது மலர இருக்கின்ற தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு எம்பெருமான் அடியார்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்தினை சைவத்தமிழ் சங்கத்தினர் சார்பாக கூறிக்கொண்டு, ஒரு வருடத்திலே உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சொல்லப்படுகின்ற 2 அயனங்களில் தட்சிணாயனம் என்று சொல்லப்படுகின்ற தேவர்களுடைய இராக்காலம் முடிவு பெற்று உத்தராயணம் என்று சொல்லப்படுகின்ற தேவர்களுடைய பகற்காலம் ஆரம்பமாகின்ற இந்த தை 1ஆம் திகதி ஆனது மகர சங்கராந்தி என்று இதனை அழைக்கின்றோம். சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்ற நாள் என்று பொருட்படும். இந்த நாளையே உழவர்கள் திருநாள் என்றும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் அனைவரும் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி பலவிதமாக நாம் தொன்று தொட்டு கொண்டாடி வருகின்றோம். இம்முறை இந்த தைப்பொங்கல் தினமானது ஐரோப்பிய நாடுகளில் 14ஆம் திகதியும் தாயகத்திலே மற்றும் இந்தியாவிலே 15ஆம் திகதியுமாக வருவது அடியார்களுக்கு பெரிய ஒரு குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று கடந்த வருடங்களிலே மகா சிவராத்திரி தினமும் சித்திரை வருஷப்பிறப்பு தினம் போன்றவை வெவ்வேறு நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் வந்தது அடியார்கள் அறிந்திருப்பீர்கள். இது ஏனெனில் இந்த தை மாதமானது தை மாதம் பிறக்கின்ற நேரமானது சூரிய பகவான் அஸ்தமனம் ஆகின்றதுக்கு முன்னதாக அமையுமாயின் அன்றைய தினமே தைப்பொங்கலாக கருதப்படும். அதன் பிரகாரம் இம்முறை ஐரோப்பிய நாடுகளில் சூரிய அஸ்தமனம் நடைபெறுவதற்கு முன்பதாக தை பிறக்கின்றபடியினால் 14ஆம் திகதி தைப்பொங்கலாகவும், இதேவேளை அந்நேரத்தில் தாயகத்திலோ இந்தியாவிலோ சூரிய அஸ்தமனம் நடைபெற்று விட்டதனால் அதற்கு மறுநாளாகி 15ஆம் திகதி தைப்பொங்கலுமாக வருகின்றது. ஆகவே அடியார்கள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாத மனச்சஞ்சலமின்றி இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த தை திருநாளை ஐரோப்பிய வாழ் மக்களும் மற்றும் லண்டன் வாழ் மக்களும் 14ஆம் திகதியே கொண்டாட வேண்டும் என்பது இவர்களுடைய இந்த கணித சாஸ்திர விதிக்கமைய பொருத்தமானதாக அமையும். ஆகவே 14ஆம் திகதி தைப்பொங்கல் வருவது அடியார்களுக்கு எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தப்படாது. அன்றைய தினம் அடியார்கள் வீட்டிலும் பொங்கல் பொங்கி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி ஆலயங்கள் சென்று இந்த பொங்கல் திருநாளிலே கலந்து எல்லாம் வெல்ல பார்வதி பரமேஸ்வர பெருமானையும் மற்றும் விநாயகப் பெருமான் முதலானோரை வணங்கி நீங்களும் எமது தாயக மக்களும் வளர்ந்திருக்கின்ற இந்த தேவர்களுடைய உத்தராயண புண்ணிய காலத்திலே மகிழ்வோடு வாழ எல்லாம் வெல்ல எம்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவனாலயம் வரம் தருமாலயம் இது பனி வீழும் ஸ்விஸ் நாட்டின் கேதீஸ்வரர்.